கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவற்றில் பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிந்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 46வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனங்களை கொண்டுதான் தேவதேசங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவதேசங்களாகி நமக்கு காண்பித்து தருகிறது. தேவன் தம்முடையவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் தாயின் கருவில் தோன்றினது முதல், உற்பத்தியானது முதல் நான் உங்களை தாங்கினேன். உங்கள் நரை வயது மட்டும், முதிர் வயது மட்டும் நான் அப்படியே செய்வேன். நான் உங்களை தாங்குவேன். இப்படி சொல்லிவிட்டு கர்த்தர் சொல்லுகிற காரியம்தான், இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன். தேவஜனங்களாகிய நானும் நீங்களும் நன்றாய் அறிந்திருக்க வேண்டிய ஒரு பிரதானமான சத்தியம்தான் இந்த வசனங்கள். இந்த கடைசி காலத்துல இதை உணராததுனால்தான் தேவஜனங்களாகிய நமக்குள்ள பயம் என்கிற காரியம் நம்மை மேற்கொள்ள பார்க்கிறது. இன்று அநேகர் வழி விலகி போக என்ன காரணம்? அவர்களுக்குள் இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், சூழ்நிலை குறித்த பயம், பிசாசை குறித்த பயம், மனுஷர்களை குறித்த பயம். இந்த பயம் அவர்களை கர்த்தரை விட்டு தூரப்படுத்துகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பயம் மேற்கொள்ளும் பொழுது அவன் கர்த்தர் தனக்கு நியமித்த பாதையிலிருந்து வழி விலகி செல்கிறான், கர்த்தரை மறுதலிக்கிறான். பேதுருவின் வாழ்க்கையில நாம் அதை பார்க்கலாம். இயேசுவோடு கூட இருந்த சீஷன். அப்படி இருந்தும் அந்த இரவிலே பயம் அவனை மேற்கொண்டதுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் என்று தெரியாது என்று அவன் மறுதலிக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது நான் உன்னை எப்படி நடத்தி வந்தேன், இனிமேலும் உன்னை எப்படி நடத்துவேன் என்று நீ அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய துவக்கம் முதல் முடிவு வரைக்கும், தாயின் கருவில் தோன்றி உற்பத்தியானது முதல் நம்முடைய முதிர் வயது, அதாவது ஒரு மனுஷனுடைய துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தாங்கினேன். அவருடைய கரமே நம்மை தாங்கினது. அதனால மட்டும்தான் இன்று வரைக்கும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். இனிமேலும் கர்த்தர் வந்து நம்மை அழைத்து செல்லும் வரைக்கும் கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கி நம்மை ஜீவனோடு பத்திரமாய் காத்துக்கொள்ளும். இதை தேவஜனங்களாகி நாம் அறிந்திருந்தோமே ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? எந்த காரியத்தை குறித்து பயந்து, சூழ்நிலை பார்த்து பயந்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி செல்ல மாட்டோம். கர்த்தர் நியமித்த ஓட்டத்திலிருந்து வழி விலகி செல்ல மாட்டோம். ஏன்னா எந்த ஒரு காரியமும் நம்மை சேதப்படுத்த முடியாது, எந்த ஒரு காரியமும் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்த முடியாது. ஏன்னா நானும் நீங்களும் மனுஷரின் கரத்தில் அல்ல, சர்வத்தையும் ஆளுகிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். அவருடைய கரம் நம்மை தாங்கினது. எவரை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிகிற சாத்தானுடைய கிரியைகள், அவனுடைய தந்திரங்கள் நம்மை மேற்கொள்ளாமல், நம்மை சேதப்படுத்தாமல் இம்மட்டும் நாம் ஜீவனோடு இருக்க காரணம் கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கினதால் மட்டுமே. தாயின் கருவில் இருந்து நாம் தோன்றினது முதல் இந்நாள் வரைக்கும் அவருடைய கரமே நம்மை தாங்கினது. இந்த ஆண்டவர் சொல்றாரு, இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன். நான் வந்து உன்னை அழைத்து செல்லும் வரைக்கும் என்னுடைய கரம் உன்னை தாங்கும். நீ என்ன பண்ணாத? நீ எதை குறித்தும் கலங்கி போகாத, நீ எதை குறித்தும் பயப்படாத. அதனால்தான் வேதத்தில் அதிகமாய் பயப்படாதே என்ற வார்த்தையை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அறிந்து நம்மோடு கூட பேசுகிறதே. அந்த ஆண்டவர் சொல்றாரு, இனிமேலும் தாங்குவேன். உன்னை தாங்குவது மாத்திரமல்ல, உன்னை ஏந்தி, உன்னை தாங்கி, உன்னை தப்புவிப்பேன் ஆண்டவர் சொல்றார். நம்மை தாங்குகிற கரம் நம்மை ஏந்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதாவது சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்கிறான், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே நீர் என்னை தாங்குகிறீர். இப்ப கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய கால்கள் சறுக்கும் போதெல்லாம் இன்னும் நாம் மடித்து போகாமல் இருக்க என்ன காரணம் தெரியுமா? அந்த சறுக்குதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கினதுனால்தான். அந்த தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், இதுவரைக்கும் தாங்கினேன், இனிமேலும் தாங்குவேன். தாங்குவது மாத்திரமல்ல, உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன்.
நம்மை தாங்குகிற கரம் நம்மை ஏந்தி கொண்டிருக்கிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல அவர் நம்மை சுமந்து கொண்டு செல்கிறான். இப்படி நம்மை தாங்குகிற கரம் நம்மை ஏந்தி சுமந்து நம்மை தப்பு வைக்கிறது. இந்த காரியம் நம்மை சேதப்படுத்தாதபடி இவ்வளவாய் நம்மை நடத்துகிற தேவன் நிச்சயமாய் நம்மை கைவிட மாட்டான். இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று நமக்கு வாக்கு பண்ணினவர் நம்மை மறந்து போக மாட்டான். நம்மை மறந்து போகாமல், நம்மை விட்டு அவர் விலகி செல்லாமல், நமக்கு அவர் தந்த வாக்கு தத்தத்தை இம்மையிலும் மறுமையிலும் நிறைவேற்றி அவரோடு கூட நித்திய ஜீவனிலே தேவஜனங்களாகி நாம் மகிழ்ந்து களி கூற நித்திய ஜீவனிலே அவர் நம்மை கொண்டு சேர்க்கும் வரைக்கும் தேவஜனங்களாகி நானும் நீங்களும் கர்த்தருடைய கரத்திற்குள்ளே இருக்கிறோம். அதனால்தான் வேதம் சொல்கிறது, ஏற்ற காலத்திலே அவர்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். இப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர ஆயத்தமாயிருக்கிறான். அந்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு காரியம் தான். இந்த வசனத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபின் சந்ததியாரை, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியான சகல ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள். தேவஜனங்களாகிய நம்மை கர்த்தர் தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைக்க வேண்டுமானால் நாம் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அதுதான் கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் நானும் நீங்களும் அடங்கி இருக்க வேண்டும். புரியுற மாதிரி சொல்லணும்னா, தேவஜனங்களாகிய நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவருக்கு காத்திருக்கணும். இப்படி கர்த்தர் தம்முடைய வல்லமுள்ள கரத்தை நீட்டி தேவஜனங்களாகி நமக்காக யாவையும் செய்து முடிக்க தேவஜனங்களாகி நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய கரம் நமக்காக யாவையும் செய்து முடிக்க நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து காத்திருந்தோமேயானால், அவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கி இருந்தோமேயானால், கர்த்தர் தாம் வாக்குப்படினபடியே தேவஜனங்களாகி நம்மை இதுவரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைத்த தேவனுடைய கரம் இனிமேலும் தேவஜனங்களாகி நம்மை தாங்கவும் ஏந்தி சுமந்து தப்பு வைக்கவும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களா இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே பயன்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் என்றும் குறையவில்லை.